ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பெலா பிஞ்சு கூட்டு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பலா பிஞ்சை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கை முழுவதும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாது. அதுக்கப்புறமா நம்ம பெலா பிஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதிலேருந்து உங்களுக்கு அந்த பால் வரும். அதிலேருந்து வரக்கூடிய பாலை ஒரு சின்ன துணி வச்சோ இல்லை பேப்பர் வச்சோ நம்ம இந்த மாதிரி நல்லா அப்படி தொடச்சி எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி செய்கிற ரெசிபிக்கு பலா நல்லா பிஞ்சாக இருக்கணும். இதை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மட்டன் சுவையில் இருக்கும். ஸோ இதை இப்படி நான் நறுக்கிக்கிறேன். இப்போ அது பலாக்காய் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஹார்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதில் நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன லாங் ஸ்ட்ரைப்ஸை போட்டுக்கிட்டோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், குக்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதோட வெளி பகுதியை அந்த முள்ளாக இருக்கும்ல அந்த பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கிற தண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பலா பிஞ்சு கிடச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறத ஒரு 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அதை அறுத்தோடனே தண்ணியில் போட்டுறணும், இல்லைனா கலர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம பெலா பிஞ்சை சுத்தம் பண்ணி சமைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு எண்ணெய் சூடாகும்போது நம்ம 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பும் வரமிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது 3மே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் சேர்க்காமலும் வறுக்கலாம், ஆனால் எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துடுறேன். இந்த மிளகாய் வத்தல் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். அந்த தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு நான் பூண்டு சேர்க்குறேன். 1 தக்காளி, இதையும் இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுறலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை, ஸ்டார் அன்னாசி 1, 1 துண்டு பட்டை இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். அந்த கலர் மாறினதுக்கப்புறமா 1 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்குறதுக்கான உப்பையும் போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம வரமிளகாயும் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை 1 நிமிஷம் வதக்குவோம். நம்ம இப்போ கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற நம்ம பலாக்காயும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது உங்களுக்கு இது செமி கிரேவியாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டோன்னா நமக்கு இந்த பெலாக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம நசுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காய் நல்லா வெந்திருக்கும். அடுத்ததாக பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது
மிளகா வத்தலை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பலா பிஞ்சை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தாளிக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இந்த பெலா பிஞ்சு கறி பார்த்திங்கன்னா நம்ம மட்டனுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.